கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்களிலே தொடர் போதனையாக விசுவாசியின் குடும்பமும் ஜெயமுள்ள வாழ்வும் என்ற தலைப்பில் கடந்த நாளில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த பகுதிக்குள் கடந்து செல்லும். யோனா புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது எடுத்துவங்க படிங்க. அப்பொழுது மாலுமி தேவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். மாலுமி யாரு? மாலுமி என்றால் என்ன அப்படின்னா கப்பலோட்டி அப்படின்னு அர்த்தம். கேப்டன். இந்த கப்பலோட்டி வந்து யாருக்கிட்ட பேசுறா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசிகிட்ட பேசுறான். ஏன் இவன் தூங்குனான்? ஏன் இவனை வேண்ட சொல்றான்? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேவன் யோனாவை கூப்பிட்டு ஒரு பெரிய நகரம், ஒரு மகா நகரம் நினிவே, இந்த இடத்துக்கு போய் நீ பிரசங்கம் பண்ணு, அவங்களுடைய அழிவை குறித்து சொல்லு அப்படின்னு சொல்றான். இந்த ஜனங்கள்கிட்ட போய் அழிவை குறித்து சொல்ல பயந்துக்கிட்டு இவன் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இவன் வேற கப்பல்ல ஏறி தர்சிஸ் என்ற ஒரு பட்டணத்துக்கு போகிறான். போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த சமுத்திரத்தில், அந்த கடல்ல ஒரு பெரிய காற்று வருது, ஒரு பெரிய கொந்தளிப்பு வருது. இப்ப அந்த போகக்கூடிய கப்பல் அந்த அலைக்குள்ள மூழ்க, அந்த கடலுக்குள்ள மூழ்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், பயங்கரமான சேக்காகுது, ஆட்டமாகுது. இப்போ இந்த கப்பலோட்டி வந்து எவ்வளவு பேர் இருந்தாலும் இவன் தேடி வந்து யாரை பார்க்கறான் அப்படின்னா யோனா பார்க்கறான். காரணம் என்னன்னா, இவ்வளவு கொந்தளிப்பிலும் இவ்வளவு அலைகளுடைய மோசமான அலைகளிலும் இவன் தூங்கிட்டு இருந்ததுதான் விஷயமே. இவன் செய்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது, 2வது இவன் தூங்கி போனது. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த 2 விஷயத்தை நீங்க செய்யுங்க. ஆவிக்குரிய விஷயத்துல கீழ்ப்படிய மாட்டேன்றீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தூங்கி போயிடுறீங்க, அயர்ந்து போயிடுறீங்க. ஒன்று கீழ்ப்படியாமல் ஆவிக்குரிய விஷயத்துல, 2வது ஆவிக்குரிய வாழ்க்கை. இது 2ம் என்ன ஆகும் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களை அவிழ்ந்து போக வைக்கும். அப்ப இந்த 2வது விஷயம் என்ன? அந்த ஜெயம் என்ன? ஜெபம் ஜெயம் தரும். அவன் சொல்றான், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். ஜெபம். ஜெபம் உன் வாழ்க்கையில ஜெயத்தை தரும். ஜெபம் என்பது என்ன? தேவனோடு விசுவாச பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் பேசுகிறது. அப்போ இந்த ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அமிழ்ந்து போகாதபடி இருக்கும். அப்போ ஜெபத்துக்கு 3 விதமான காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, சாத்தான் உங்களை ஜெபிக்க சொல்றது, 2வது மாமிசம் ஜெபிக்க சொல்றது, 3வது தேவ ஆவியானவர் ஜெபிக்க சொல்றது. இந்த சாத்தான் ஜெபிக்க சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிட போய் வேண்டிக்கொள்ள செய்த விஷயங்களை பார்க்க முடியும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மலை மேல கூட்டிட்டு போய் மேல வந்து குதி, தேவ தூதர் உங்களை தாங்குவான்னு சொன்னாங்களே, உங்களை அப்படித்தான். நீ ஜெபம் பண்ணும்போது, நான் செத்து போயிடுறேன் ஆண்டவரே, மருந்த குடிச்சு செத்துறேன் ஆண்டவரே, தூக்கு போட்டு செத்துறேன் ஆண்டவரே, ஓடி போயிடும் ஆண்டவரே, வீட்டை விட்டு ஓடி போயிடும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் அவங்க தாய் தகப்போன இப்படிதான் என்ன பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் நிறைய வாலிப பிள்ளைகள் வளர்க்க தெரியாம வளர்த்து என் பிள்ளை தூக்கு போட்டுக்கிறோமோ, செத்து போயிடுமோ,
அப்படின்ட்டு அதுக்கு அப்படியே தாளாட்டி தடை பண்ணுற பாவத்துக்கள்லாம் தடவி போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சில கணவன் மனைவியும் அப்படித்தான், சரியா நிறைய சகோதர சகோதரி அப்படித்தான். இது சொல்லி ரெண்டாவது என்னன்னா, உலகத்தை காட்டி இந்த உலகம் முழுவதும் ஒண்ணுதான், நீ கேட்கறது கிடைக்கும், நான் கொடுப்பேன்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் எப்படிப்பட்டது தெரியுமா, இல்லாததை இருக்க செய்கிறவர், கொடுக்க முடியாததை கொடுக்க செய்கிறவர், ஆண்டவர்கிட்ட கேளு, வீடு கேளு, ஒரு பெரிய கார் கேளு. அப்படிதான் பெரிய ஒரு ஊழியக்கார தம்பி அப்படிதான் ஆராதனைலாம் பண்ணிக்கிட்டு, எனக்கு ஃப்ளைட்டு வேணும், ஒரு செட்டு வாங்கணும்னு இருந்தான். ஞாபகம் இருக்கா? நகையெல்லாம் கழட்டி போடும் அப்படின்னு சொல்லி. நீ என்ன ஆச்சு? அவனை பற்றி விமர்சனம் பயங்கரமா இருக்கு, அப்படிதானே? அதே போலதான் என்ன பண்ணா, விசுவாசிகளை ஜெபிக்க சொல்லு, சாத்தான் ஜெபிக்க சொல்லி இருக்காரு. கேளு ஆண்டவர்கிட்ட. அதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு பணம், இவ்வளவு பணம் வேணும், இவ்வளவு பொருள் வேணும், எனக்கு அது வேணும், இது உங்களை மிஞ்சி உங்களை கேட்க வைப்போம், உங்களால மிஞ்சி கேட்க வைப்போம். சொல்லுவாங்கல்ல, விரலுக்கு தகுந்த அடிபட்டா விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணுமையா அப்படின்வாங்க. அந்த விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் உங்களால் தாங்க முடியும், மீறினால் தாங்க முடியாது. அதே போல ஆண்டவர்கிட்ட சாத்தான் ஜெபிக்க சொல்லுவோம், இதை கேட்பான். கேளு, ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கு ஒரு 10 பேரை ஏவி விட்டுருப்போம், சொந்த பந்தத்தில் 10 பேரை ஏவி விட்டுருப்போம், இல்லைன்னு சொன்னால் சுற்றி இருக்கிற நண்பர்கள் ஏவி விட்டுருப்போம். அதெல்லாம் கேளு. அக்கா உருவத்தில் வரும், தம்பி உருவத்தில் வரும், அண்ணன் உருவத்தில் வரும், அப்பா உருவத்தில், அம்மா புருஷன் உருவத்தில், மனைவி உருவத்தில், பிள்ளை உருவத்தில் வரும். அதெல்லாம் கேளு கேளு, ஆண்டவரை கேளு, ஜெபம் பண்ணணும், கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார். அப்புறம் ஆண்டவர் கொடுப்பாரு, கொடுக்கதான் கொடுக்காம இருப்பார். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கொடுக்கல, நான் ஜெபம் பண்ணது தோல்வி அடைஞ்சிச்சு, என் ஜெபம் நிற்கலை, அதனால நான் இனிமேல் சர்ச்சைக்கு போகிறதில்ல, இனிமேல் ஆராதனை பண்ணுறதில்ல, இனிமேல் பைபிள் படிக்கிறதில்ல. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, நல்ல ஒரு ஜோசியக்காரன் சொன்னாங்க, நல்ல ஒரு குறிகாரன் சொன்னாங்க, உன் கிழவன் சரியில்லைன்னு சொன்னாங்க, உன் நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க, நீ ஒரு நாள் கடந்து போனா தான், ஆடி போய் ஆவணி வந்தா தான் நீ நல்லா இருப்பான்னு சொன்னாங்க. சொல்ல முடியல, இது ஐப்பசியா, அதனால மாறி ஒன்றா தான் நாளுன்னு சொன்னாங்க. நேரத்தை பார்த்து, காலத்தை பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, பேரை பார்த்து, பொருத்தத்தை பார்த்து விழுந்து போறது. இதுதான் சாத்தான் பண்ற ஜெபம். ரெண்டாவது மாம்சம் பண்ற ஜெபம். மாம்சம் எப்படி பண்ணுன்னா, கொஞ்சம் இந்த டிவி சீரியல் போயிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுவோம், நண்பனை பார்த்துட்டு வந்து அப்புறம் ஜெபம் பண்ணுவோம். இப்போதான் பக்கத்து வீட்டுக்காரனோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரமாவும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், சில விஷயங்கள் புறணியா பேசிட்டு இருக்கோம். ஜெபம் நான் ஓடியா போகும்போது அப்போ பண்ணுவோம். அப்புறம் தூக்கத்தில் நல்லா தூங்கிடுவோம், ஜெபம் பண்ணுற நேரத்தை விட்டுருவோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எழுந்திரிச்சுக்கிட்டு, சரி என்னால் ஜெபிக்க விடல, பலவீனமாயிட்டு, அப்போ தான் அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிருவோம். இது மாம்சம் பண்ண வைக்கல. சில நேரம் மாம்சம் பண்ண வைக்க எப்படின்னா, எப்படி பண்ண வைக்கும்? தூங்கிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே நிறைய வேலை பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே ஃபோனில் என்ன வரும், மெசேஜ் வரும், பதில் அனுப்புவாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே சாப்பாடை கிண்டி, இதெல்லாம் சரீரம் பண்ண வைக்கிற ஜெபம். ஆவியானவர் பண்ண வைக்கிற ஜெபம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள், 17 வரைக்கும். யாரை வாசிக்க முடியுமா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த ஜெபம் ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதல் காரியம் 14, ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறது. அந்த தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அந்த மகிமையில, அந்த அதிகாரத்துல, அந்த பலத்துல தூக்கம் பெருசா தெரியாது, வேலை பெருசா தெரியாது. குடும்ப ஜெபத்தில் உட்காந்து, குடும்ப ஜெபம் என்பது உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் நீங்க பண்றீங்க அப்படின்னா கூரை மாதிரி உங்க வீட்டை ஒரு அக்னி ஸ்தம்பம்
இரவில் பகல்ல மேகஸ்தம்பம் உங்களை பாதுகாக்கும், கூரையாக பாதுகாக்கும். குடும்ப ஜெபம் இருக்கணும். குடும்பம் ஜெபம் இல்லாதனால தான் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தேவையான தேவை சந்திக்க முடியாமல் இருக்கிறது. காரணம் வேதம் சொல்றது, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்போ சில பேர் பயப்படுவாங்க. ஜெபம் பண்ணும்போது பயப்படுவாங்க. அதான் சரீர பிரகாரமாக ஜெபம் பண்ணுறது. சரீர பிரகாரமாக ஜெபம் பண்ண சரீரம் சொல்லி ஜெபம் பண்ணுறது எப்படி? இந்த புறஜாதிகள் சொல்லுவாங்க பாருங்க, இந்த சாமிக்கு நீங்கள் நேர்ந்துக்கிட்டதை செய்யறனா நீங்கள் அழிஞ்சு போயிருவீங்க, ரத்தம் கக்க வச்சிரும், கழுத்தை நினைச்சு போட்டுரும், கொன்னுரும் அப்படின்னால அந்த பயம் மாதிரி உங்களுக்கு வந்துடும். மரண பயத்தோட ஐயோ நான் ஜெபம் பண்ணாலும் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, சில ஜெபம் பண்ணிட்டே கேட்க, ஐயோ மரணம் வரப்போகுது, யாக்கோ என்னமோ வரப்போகுது, என்னமோ செய்ய போகுது, இப்படியே பயந்துக்கிட்டு. இது மாம்சத்துல ஜெபம். ஆவியில ஜெபம் பண்றது எப்படி அப்படின்னா, தேவனுடைய பிள்ளை நான் அப்படின்ட்டு பயப்படுத்துகிற ஆவியில் அல்ல, தைரியத்தின் ஆவியினால. வேதம் சொல்லுவீங்க அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை, அப்பா என்று சொல்லி தேவனை கூப்பிட்டு, இயேசுவை கூப்பிட்டு, பிதாவாகிய தேவ ஆவியானவரை கூப்பிட்டு ஜெபிக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா கொட்டாய் விட்டுக்கிட்டு கண்ணை அப்படி தூங்கிக்கிட்டு, நான் காலை வேலைக்கு போகணும், சீக்கிரம் சொல்லணும், ஆமாம் என் ஆத்மா கதை சொல்லணும், சீக்கிரம் சொல்லுங்க, ஆமாம் சொல்லணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கிடப்பாங்க. என்ன கிட்ட தட்டி வைப்போம், ஜெபம் முடிஞ்சு எந்திரி நிறைய வீடுகள் நடக்குது. நிறைய வீடுகளில் இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணாம் ஜெபம் இன்னைக்கு வேணாம், மணி 10 ஆச்சு, போய் தூங்க, காலை ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், வியாபாரத்துக்கு போகணும், அதை போகணும், இதை போகணும், காலையில் ஜெபம் பண்ணணும், காலையில் ஜெபம் பண்ணிக்க, நாளைக்கு ஜெபம், நாளையிலேருந்து ஒழுங்காக பைபிள் படித்து ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கும் அதே தான் நடக்கும். சொல்லப்படுது. இது எல்லாமே மாம்சத்துக்கு வருது. ஆனால் தேவ ஆவியிலிருந்து வருது எப்படின்னா, இங்கே சொல்லப்படுது அப்பா பிதாவே என்று புத்திர சுவீகாரத்தோடு, அந்த உரிமையோட அப்பாட்ட பேசுகிற உரிமையோடு, அந்த தைரியத்தோடு. அதுக்கடுத்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி, நம்மளுடைய ஆவியோடு, மாம்ச ஆவியோடு சாட்சி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் பக்கத்தில் இருப்பார். எப்படி ஜெபம் பண்ணுவார்? அடுத்து சொல்லப்படுகிறது வேதம் 26 வாசிக்கும் பொழுது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுது. இப்போ ஆவியானவர் நம்ம ஜெபிக்க வைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பலவீனத்துல கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து, உன்னுடைய பலவீனத்தின் கிருபை பூர்ணமாய் பலன் எடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி ஜெபிக்க வைப்பார். இரண்டாவதாக என்ன பண்ண, சரி நேரம் பண்ணி ஜெபம் பண்ண சொன்னோம்னா, என்ன ஜெபம் பண்ணணும் தெரியல, எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியல, எந்த மாதிரி ஜெபம் பண்ணணும் தெரியல அப்படின்னுவாங்க. ஜெபம் பண்ணது நீட்டிடுவாங்க, அது கற்றையும் உருட்டையும் வெற்றையும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்கு எது ஜெபம் பண்ணணும் தெரியாது. காரணம் என்னன்னா, ஆவியில ஜெபம் பண்ணினா எந்த மாதிரி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணுன்றதை உங்களுக்கு புரிய வைப்பார். உங்களுக்கு ஜெபம் பண்ணவே தெரியாமல் இருந்தாலும் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஆவியானவர்களை ஜெபிக்க வைக்க சித்தமாக இருந்துச்சுன்னா, இப்படிதான் ஜெபிக்க வாயில வார்த்தைகளை ஆவியானவர் வைப்பார். அவர் ஜெபம் பண்ண உங்க பலவீனத்திலையும் பலன் கொடுத்து அவரே ஜெபம் பண்ணுவார். ரெண்டாவது என்ன ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும், யாருக்காக ஜெபம் பண்ணணும், யாருக்கு எந்த மாதிரியான ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் வீடுகளில் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பேசப்பா அவங்க நேரத்துக்கு என்னை வஞ்சிட்டாங்க, அவங்க கண்ணை குத்திருங்க, அவங்களுக்கு அவங்க நஷ்டத்தை ஏற்படுத்துங்க. நேற்று நான் வேலை பார்க்குற இடத்துல என் ஓனர், என் முதலாளி என்னை திட்டான், நான் உருப்படாம போயிடும், நாளைக்கு என்னை மன்னிப்பு கேட்கணும், நாளைக்கு அவங்க பதில கொடுங்க அப்படின்னு. இது மாம்சத்திலிருந்து ஜெபிக்கிறது. ஆவியிலிருந்து ஜெபிக்கிறது அப்படின்னா அவனுக்காக மன்னிப்பு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? வாசிக்கலாம், வாசிக்க வசனம் யாக்கோபு 5:13 யாக்கோபு புஸ்தகம் 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால்
ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால், ஒருவன் துன்பப்பட்டால் அல்லது உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தால் நீங்க என்ன பண்ணணுமா? அவனுக்காக ஜெபம் பண்ணணுமா? அதான் மத்திய சுவிசேஷம் சொல்லும்போது உங்களுடைய சத்துருக்களுக்காக நீங்க ஜெபிங்க, அவங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுது வேதம். இருக்கீங்களா? நீங்க அந்த நேரத்தில் சங்கீதம் பாடணும், நல்ல பாட்டு பாடி மகிழ்ச்சியா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதுதான் ஆவியானவர் பண்ற வைக்கிற ஜெபம். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ற ஜெபம் எப்படி இருக்கும்? ஒருத்தன் துன்பப்பட்டா, ஒருத்தன் பலவீனம் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வேணும் என்ன ஆட்டம் போட்டான், ஆண்டவர் நல்ல கூலி கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஆடினா என் குடும்பத்தையே புரிச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டம் போட்டான், அவனாய் பிள்ளைகளும் அவனாய் பொண்டாட்டி ஆண்ட நல்லா கூலி கொடுத்தாரு. நல்லா அவனுக்கு ரிவிட் அடிச்சார். இன்னும் இருக்கு அவனுக்கு. என் கூட எல்லாம் போராடி இருக்கிறான், என்னையெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்னு நம்ம. நான் இல்லை, ஜனங்கள் இருக்கீங்களா? அப்படி பேசும். ஆனால் வேதம் சொல்றது ஜெபம் பண்ற ஆவியானவர் ஜெபம் பண்ண வச்சா ஒருத்தர் துன்பப்பட்டா அவனுக்காக கண்ணீர் விடணும். இன்னைக்கும் இந்த விசுவாசிகள் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இன்னைக்கும் ஆண்டவர் சமுத்திரம் உட்கார்ந்து ஜெபித்து தான் வந்துட்டு இருக்கேன், மன்னிப்பு கேட்டு தான் வந்துட்டு இருக்கேன். உங்களுக்காக மன்னிப்பு, உங்களுடைய ஜீவனை கொடுக்க முடியும். நீங்க செய்யற தப்புக்கெல்லாம், நீங்க பண்ற விமர்சனத்துக்கெல்லாம் இன்னைக்கும் உங்களுக்காக வேண்டிதான் ஆண்டவர் சமுத்திரம் இருந்து தேவ செய்தி கொண்டு வந்துட்டு. என்னைக்குமே விசுவாசி இப்படி பண்ணல, விசுவாசி அப்படி பண்ணல, அவங்களுக்கு வந்துடக்கூடாது. உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க கூட நான் பயப்படுவேன். ஐயோ, ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் கொட்டினா அவங்க தாங்க மாட்டாங்க, ஆண்டவர் அடிச்சா அவங்க தாங்க மாட்டாங்க. ஐயோ மன்னிச்சிருங்க ஆண்டவர் உட்காந்துருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் உட்காந்து ஆண்டவர் சொல்ல சொல்லுவது. ஜெபம் வேண்டிக்கொள்ளும். அடுத்தபடி நெகேமியா 13ஆம் அதிகாரம் 22வது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனை இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாகும். ஓய்வு நாள் என்பது என்ன? வாரத்துக்கு 6வது நாள் ஓய்வு நாள், 7வது நாள் முதல் நாள். இப்போ யோசுவா ஒரு வார்த்தை சொல்லுவோம், இன்னைக்கு நீங்க உங்களை சுத்தம் பண்ணிக்கோங்க, நாளைக்கு உங்களை ஆண்டவர் அற்புதம் செய்வார் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சுத்தம் பண்ண நாளைக்கு. அதான் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாள். நாளைக்கு நீங்க தேவாலயத்துக்கு போகும்பொழுது நீங்க ஆசை. அப்போ முதல் நாளே நீங்க என்ன பண்ணணும்? ஜெபத்துக்கு ஆயத்தமாகணும், ஆராதனைக்கு ஆயத்தமாகணும், உங்களை சுத்தம் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்க? வேலையிலிருந்து ஏதாவது காரியத்திலிருந்து அப்படியே துண்டை காணும் துணியை காணும் சபைக்கு வந்துடுறீங்க. இல்லைன்னா நீங்க சபைக்கு வரும்போது அசால்ட்டா லேட்டா வருவீங்க. 9 மணிக்கு ஆராதனைனா 9:15, 9:30, 9:45, 10, 10:30, 11, 11:30 மணி வரைக்கும் இல்லை வராமையே கூட போயிருவீங்க. அதனால ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய சபைக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கும் என்ன இல்லை, ஒன்றும் ஆகாது. வேதம் சொல்லுகிறது, உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனை இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குகிறார். அப்போ இந்த அற்புதம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை. நீங்க இதுல விடுபடும் போது ஆண்டவருடைய கிருபை என்ன பண்றீங்க? இழந்து போறீங்க. ஆண்டவருடைய கிருபையை நீங்க இழந்து போகும் பொழுது நீங்க வெறுமையாக்கப்படுறீங்க. அப்ப சாத்தான் உங்களை பிடிக்கிறதுக்கு, அவன் உங்களை போட்டு துவைக்கிறதுக்கு, காய வைக்கிறதுக்கு, உங்களை அந்த சிந்தனையா ஆக்குவதற்கு நீங்களே என்ன பண்ணுறீங்க? இடத்தை கொடுத்துறீங்க. அதான் யோசுவா சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க உங்களை சுத்தம் பண்ணிக்கோங்க, பரிசுத்தம் பண்ணிக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு அர்ப்பணம் அப்படின்னா. அப்போ இந்த வாரத்துக்கு
ஆராதனைக்கு முதல் நாள் நீங்கள் ஜெபத்துக்கு ஆயத்தமாகும். ஆராதனைக்கு வரீங்க அப்படின்னா இங்கே வந்துக்கிட்டே பாஸ்டர் எனக்கு இன்னைக்கு ஆராதனை ஜெபம் பண்ணும்போது எல்லாருக்கும் கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கல, எனக்கு ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டேன்றாரு. காரணம் பார்க்குறோம்ல, நீங்கள் ஜெபத்துக்கு ஆயத்தமாக இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் முகம் எப்படி இருக்கும்? சுத்தமாக ஆவியானுடைய வெளிப்பாடுகளோடு ஆவியானவர் கூட சொல்லுவார், சொல்லு இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ண சொல்லுங்க. இருக்கீங்களா? அதான் விஷயம். அப்போ இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜெபம் இருக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணணும், பைபிள் படித்து ஜெபம் பண்ணணும், பாட்டு படித்து ஜெபம் பண்ணணும், துதிச்சு ஜெபம் பண்ணணும், ஆராதிச்சு ஜெபம் பண்ணணும், நின்று ஜெபம் பண்ணணும், உட்காந்து ஜெபம் பண்ணணும், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும், கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள், பெற்றோருக்காக பிள்ளைகள், தங்கச்சிக்காக அக்கா, அக்காக்காக தங்கச்சி, அண்ணனுக்காக தம்பி, தம்பிக்காக அண்ணன். ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி 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 ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். அபிஷேகத்தில் கொடுத்து ஜெபிக்கணும். அசத் ஆவியானவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி ஜெபிக்கணும். மன்னிச்சு ஜெபிக்கணும். ஒருத்தர் மன்னிச்சு ஜெபிக்கணும். இன்னைக்கு ஜெபம் அப்படின்னா நிறைய ஜெபவர்கள் எழுப்பிட்டாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா லட்சம் போடுவாங்க, ஞானசாரம் இருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, பெரிய ஜெப வீரர் ஆயிடுவாங்க, அந்த சபையில் பெரிய ஜெப வீரர் ஆயிடுவாங்க, பயங்கர ஜெபம் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக வருவாங்க. நாங்களாம் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு இயேசுவின் நாமத்தை கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தை துரத்துகிறோம், அந்த ஆவிகளை முறிக்கிறோம் அப்படின்வாங்க. ஒரு 10 நாள் 20 நாள் நல்லா ஓடுவாங்க, 15ஆம் நாள் ஆளை காணாம. நான் அந்த அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவி வந்து என்னை பிடிச்சிச்சு மாஸ்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் சபையில் ஆளை காணும், பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒன்று சாத்தான் சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க, 2வது மாம்சத்தின் படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஜெபத்துக்கு ஆயத்தம் இல்லாமல் சட்டிப்பானை கழுவிட்டு இருப்பாங்க, துணியை துவைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு ஆயத்தம் இருக்காது, அப்படியே போட்டு அப்படியே கை கழுவிட்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களால ஜெபம் பண்ண முடியாது, அதான் விழுந்து போயிடுறது. என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியாது, எப்படி ஆகணும் ஜெபம் பண்ணது. அப்போ தப்பாக ஜெபம் பண்ணுறது. வார்த்தை சொல்லுவாங்க, வார்த்தை என்னமோ வந்துச்சு, ஜெபம் பண்ணும்போது என்னென்னமோ வந்துச்சு பாஸ்டர், என்னமோ அப்படின்னுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, என்ன ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி முடிச்சு பாரு, என்னங்க ஜெபம் பண்ணிங்கன்னு கேட்டால், நான் எங்கே ஜெபம் பண்ணேன், கடைன்னு ஃப்ளோவில் வந்துச்சு, நான் பண்ணிட்டு விட்டுட்டேன். எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, என்ன மாதிரி ஜெபம் பண்ணணும் தெரியாது, யாருக்காக என்ன மாதிரி ஜெபம் பண்ணணும் தெரியாது. ஒருத்தவங்களை ஜெபத்தில் கொண்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கூட சாத்தான் பிரயாணப்பட்டுக்கிட்டே இருப்பான். நீங்கள் 4 படிக்கட்டு ஏறிங்கன்னா 8 படிக்கட்டு இழுத்து போடுவான், 16 படிக்கட்டு இழுத்து போடுவான். நீங்கள் படிக்கட்டில் ஸ்டெடியாக நிற்கணும். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கையிலே அவன் பேச ஆரம்பிப்பான், மூளைக்குள்ள பேச ஆரம்பிப்பான். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுற அவங்கள எப்படிப்பட்டவங்க. இன்னொரு ஆவி சொல்லும், ஜெபம் பார்த்துவோம், ஜெபம் கேட்கப்படுறத பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கையிலேயே மரண பயமா இருக்கு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கையிலேயே உங்க ஜெபம் கேட்கப்படாதுன்னு என் மனசுக்குள்ள பேசுது. ஆவிசுவாசமா இருக்கு, என் அத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோன்னு இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் நடக்கும். ஜெபம் பண்றதுக்கு தான் ஆயத்தமாகும். அடுத்து யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை நல்லா கவனம் பார்த்துங்க. வியாதிப்பட்டால் நீங்கள்லாம் வியாதிப்பட்டுட்டீங்கன்னா, பலவீனப்பட்டுட்டீங்கன்னா, உங்கள் ஊழியக்காரரை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் பாஸ்டர் என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் கூப்பிடுறீங்க? யாருமே கூப்பிடுறது கிடையாது. நாங்களே உட்காந்து ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன சிஸ்டர் வரல, என்ன பிரதர் வரல, என்னாச்சு, ஏன் போன வாரம் வரல, இந்த மாதிரி ஆச்சு. அப்படியா உடனே அக்கா கொஞ்சம் ஊருக்கு போறீங்க அப்படின்னா வந்து கேட்கணும், பாஸ்டர் நாளைக்கு ஊருக்கு போலான்னு. ஆராதனை விட்டுட்டு நீங்க ஊருக்கு போறதே தப்பு. ஆராதனை விட்டுட்டு போறதே தப்பு. ஆராதனை விட்டு உங்க சொந்த காரியங்களுக்கு செயல்படுறதே தப்பு.
அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், மறித்தவன் அடக்கம் போட்டு நீ என் கூட வந்துட்டே இருடா அப்படின்ட்டு. நீ நிறைய பேர் இப்படி தான் ஆராதனை, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, இந்த ஆராதனை நேரத்தில் ஆராதனைக்குரிய காலங்களில் தான் அவங்க வீட்டில் விசேஷங்கள் இருப்பாங்க. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய விருப்பம் இல்லாமல், தேவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியது. பார்த்தா நம்ம ஜெபத்தில் இருக்கும், நம்ம தரிசனத்தில் இருக்கும். அதெல்லாம் தரிசனம் கிடையாது, அதெல்லாம் ஜெபம் கிடையாது. நீங்கள் ஆண்டவரோடு பேச முடியாது. ஆண்டவர் பேசுறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இருக்கீங்களா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? புரியணும், புரிஞ்சாதான் நல்லது. இல்லாட்டினா வந்தோம், உட்காந்து இடத்த தேய்ச்சோம், சேரை தேய்ச்சோம் அப்படின்ட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே பண்ண சொல்லுங்க முடியாது. ஒண்ணுமே வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பனாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். வியாதிப்பட்ட உங்க குடும்பத்துல யாராவது வியாதிப்பட்டா ஊழியக்காரர்களை கூப்பிடுங்க. உங்க சபையில முக்கியமானவங்களை கூப்பிடுங்க, ஜெபம் பண்ண வைங்க, எண்ணெய் பூச வைங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஜெபம் கேட்கப்படும். எங்க பாஸ்டர் சொன்ன, பாஸ்டர் பலவீனத்தில் இருக்கிறார், எங்க பாஸ்டர் சொன்ன, அவரே கவலையோடு இருக்கிறார். பாஸ்டர்னா தெரியக்கூடாது. பாஸ்டர் தெரிஞ்சு எனக்கு மரியாதை போயிடும், மானம் போயிடும். சொல்லுங்க, நிறைய பேருக்கு இந்த மாதிரி காரியங்கள். நிறைய பேர் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. பாஸ்டர் சொல்லுவேன், பாஸ்டர் பிள்ளைகளை பேசும்போது பாஸ்டர் சொல்லுவேன், பிள்ளைகள் பயந்துடும். பாஸ்டரோட தூரமாக போயிடும். கணவன்கிட்ட பேசுவோம், மனைவிட்ட பேசுவோம், கடைசி நாளடைவில் என்ன ஆயிரும், அது மதிப்பு இழந்து போயிடும். என்ன பாஸ்டர் அவனை பெரிய வேணா, அவன் கொம்பா வர சொல்லு, நான் சம்பாதிக்கிறத விட அவன் ஒரு கம்மியாக தான் சம்பாதிக்கிறான், என்னோட அவன் கீழே அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தேவையில்லாம சொல்லி 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 இந்த பூச்சாண்டி சொல்லுறது சொல்லி மான மரியாதை போனதை மிச்சம். நீங்க நிறைய வீடுகளில் தான் நடக்குது. வாசிங்க, ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம். முதல் வாசி. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டு அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில் நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு முத்திரையை பார்க்கிறோம். இந்த முத்திரையின் பேர் 7ஆவது முத்திரை. 7 என்று சொன்னால் பரிபூர்ணம். இந்த முத்திரையை உடைக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரம் பரலோகத்தில் ஒரு அமைதி. பின்பு ஒரு 7 தூதர்களை பார்க்கிறேன். 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு தூதன் வரான். அந்த தூதனுடைய கையில தூபம். இந்த தூபம் என்பது என்ன அப்படின்னா ஜெபம். நல்ல கவனம் பார்த்தீங்கன்னா ஜெபம். இந்த ஜெபத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த தூதன் வரான். இந்த தூபம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பூலோகத்துல இருந்து விசுவாசிகள் பண்ணுகிற ஜெபம், நீங்க பண்ற ஜெபம், நான் பண்ற ஜெபம் தூபமாக ஆண்டவர் சொல்லுவார். இந்த புகை பாருங்க, எவ்வளவு அடைச்சிருந்தாலும் நுழைஞ்சு போயிடும். பார்த்துருக்கீங்களா? கல்லை கொட்டி விட்டா, பாறைகளை விட்டு விட்டா, நீ கதை அடைச்சிட்டா உள்ள வருமா? பெரிய ஒரு மரத்தை போட்டா வருமா? அது உருவம் வந்தா வருமா? வராது. அதே புகையா இருந்தா நீங்க என்னத்தை கதவை கூட்டினாலும் சரி. இப்ப அந்த சீசன் டைம்ல அந்த கொசு புகை போட்டுட்டு வருவாங்க. ஐயோ, கொசு புகை வந்துச்சுன்னா வீட்டில் சாப்பாட்டுல விழுந்துடும், குழம்புல விழுந்துடும், துணிமணியில விழுந்துடும், வீடே ஸ்மெல் வந்துட்டு கதவெல்லாம் இழுத்து மூடுவாங்க, ஜன்னல் மூடுவாங்க. ஆனாலும் உள்ள போவாங்க. இதுதான் புகை. இந்த
வான மண்டல பொல்லாத ஆவிகள் உங்க ஜெபத்தை தட்டிக்கு அதை உங்களுக்கு கீழே வந்து விழ வச்சாங்க. அதனாலதான் நீங்க ஜெபம் பண்ற ஜெபம் சாத்தான் கொடுக்குற ஜெபமா இருக்கக்கூடாது, மாம்சத்துல ஜெபம் பண்றது. மாம்சமாக இருந்தாலும் சாத்தான் கொடுக்குற ஜெபம் கடினமாயிரும். அது கடினமாகும் போது அது காத்துல உள்ள போகாது, பரலோகத்துக்கு போகாது, தூபமாகாது. சொல்ற புரியலையா? நீங்க தேவ ஆவியின் மூலமாக ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அது தூபமா புகையாமா. அப்படி புகையா உள்ள போகும்போது இந்த அந்தகார ஆவிகள் அந்த ஜெபத்துக்கு எவ்வளவு தடை செய்தாலும், அந்த பொல்லாத ஆவிகள் எவ்வளவு தடை செய்தாலும் அது நுழைஞ்சி போயிடும். போய் என்ன ஆயிரும், ஒரு அரை மணி நேரம் பரலோகத்தில் என்ன ஆயிரும், அப்படியே அமைதியா இருக்கும். எதுக்காக? இந்த ஜெபம் அந்த பரலோகத்துக்கு போறதுக்காக அமைதிப்படுத்து. சொல்லுறது. அடுத்தபடியாக வாசிக்கும் பொழுது பின்பு வேறொரு தூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக, இந்த தேவனுடைய கையிலிருந்து அந்த ஜெபம் யாருக்கிட்ட போகுதுங்க? தேவனுக்கிட்ட போகுதுங்க. அதனால நீங்க ஜெபம் பண்ணும்போது தெளிவா ஜெபம் பண்ணுங்க, ஞானமா ஜெபம் பண்ணுங்க, புத்தியா ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணணுமோ அதை கரெக்டா சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றது. நீங்க நாங்கள் சொல்லுவோம், உங்க ஜெபம் பண்ண தப்பா பண்ணிட்டீங்க, வேற மாதிரி பண்ணுங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது தப்புன்ட்டாரு, இனிமேல் ஜெபமே பண்ண மாட்டேன், என் உயிர் போக வரைக்கும் இந்த சர்ச்சில் ஜெபம் பண்ண என் பேரை மாற்றிக்கணும்னு சொல்லி நீங்களே சவால் விடுவீங்க. அப்படி இல்லை, மாற்றுறது தாங்க எங்களுடைய வேலை. சொல்லக்கூடிய உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பயிற்சி கொடுக்குறது எங்களுடைய வேலையை ஒழிய யாரையுமே சபைக்குலேருந்து தூக்கி போகிறது எங்களுடைய வேலை கிடையாது. இருக்கீங்களா? அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, அது தேவன் எங்க போது, இந்த தேவனோட தூதனுடைய கையில இருந்து தேவனுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அமைதியாக சத்தகத்தம்னா. எதுக்கு? இந்த ஜெபம் தேவனுடைய கையில போகும்போது அந்த அரை மணி நேரத்துக்குள்ள உங்க ஜெபம்லாம் கேட்கப்படுது. அப்போ எவ்வளவு பாஸ்டா போகுது, பரலோகத்துக்கு போகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கணும். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. இப்போ தேவனிடத்திலிருந்து பதில வாங்கிட்டு அந்த பதில உங்க ஜெபங்களோடு கீழே போடும்போது உங்க ஜெபம் எப்படி ஆகுதுன்னா, எப்படி ஆகுதுங்க? அதிர்ச்சிகளாக. உங்க ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமைகள் இருக்குங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்றது கிடையாது. அப்படி ஜெபம் பண்ணாலும் ஒண்ணு சாத்தான் சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க, மாம்சம் சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபிக்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை, கடமை. ஆண்டவர் உங்களுக்கு பதில கொடுக்கிறது அவருடைய உரிமை. நல்ல கவனமா பார்க்க. ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கட்டளை, உங்களுடைய கடமை. அதுக்கு பதில் தர வேண்டிய தேவன் அவருடைய உரிமை. நீங்க கேட்டீங்கன்னா இதை கொடுக்கணும் அப்படின்னு தேவ சித்தத்தின்படி. அதான் ஒரு குஷ்டரோகிக்கு போனா பாருங்க, அவனுக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட போனா சுகம் கொடுப்பாரு அப்படின்னு. ஆனாலும் சித்தம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆண்டவரே சித்தம் இருக்கா, என்ன சுத்தமாக்க கேட்கணும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறது உங்களுக்கு சித்தமா இருக்கா, நான் இந்த பொருளை கேட்கறது உங்களுக்கு சித்தமா இருக்கா, இந்த வாழ்க்கையை கேட்கறது உங்களுக்கு சித்தமா இருக்கா, இந்த படிப்பு பதவியை கேட்கறது சித்தமா இருக்கா, இந்த வேலையை வியாபாரத்தை கேட்கறது சித்தம் இருக்கா. இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்ன வேலை ஆரம்பிக்க கூடாது, வியாபாரம் ஆரம்பிக்க கூடாது, படிக்க ஆரம்பிக்க கூடாது. தேவ சித்தத்தின்படி ஜெபத்துல யார் சொல்றாங்களோ அதை கேட்கணும். தேவ சித்தத்துல தேவ ஆவியானவர் பேசி தேவ மனிதர்கள் தேவ மனுஷிகள் சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் செயல்படணும். அப்பனா தான் நீங்க வாழ்க்கையில ஜெயித்து தர முடியும். இதுதான் ஜெபம் ஜெயம் தரும். ஆமென். ஜெபம் ஜெயம் தரும். நீங்க நிறைய பேருக்கு ஜெபம் ஜெயம் தரல. நாங்க ஜெபிச்சோம் கேட்கலங்க. முதல் சொல்லும் போது அந்த பக்கத்து வீட்டு ஆயா சொல்லிச்சு, இங்க ஒரு நல்ல குடுகுடுப்புக்காரன் இருக்கான், நல்ல மந்திரவாதி இருக்கான், நல்ல ஜோசியக்காரன் இருக்கான், ஜாதகத்தை கொண்டு கொடு பேரை சொல்லுனா அவன் புட்டு 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 கூட வச்சான். எப்படி புட்டு வச்சிருப்பான்? போய் சொல்லுவீங்க, ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க, பணத்தெல்லாம் இருந்ததுங்க, யார் நல்ல விஷயம் சொல்லு,
உடனே அதான் சொல்லணும், நீ நிறைய இழந்து போயிருக்கணுமே அப்படி. ஏன்னா நீ ஏற்கனவே சொல்லிட்டே இருக்க, நிறைய அவமானப்பட்டேன், நல்லா தள்ளப்பட்டேன் அப்படின்னு நீ சொல்லிடுவேன். அவன் வேற மாதிரி சொல்லுவான், எல்லாரும் கைவிடப்பட்டிருப்பாங்க, நீ நம்மள மூலம் நீ மோசம் பண்ணிப்பான். ஆமையா கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஏன்னா நீ சொல்லிட்ட. இதான் விஷயம். எதையாவது செஞ்சு எவ்வளோ செலவானாலும் என்னை வந்து விடுவியா, அவ்வளோதான் முடிஞ்சு. டாக்டர்கிட்டையும் மந்திரவாதியும் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அவங்க முடிச்சுட்டோம். இருக்கீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர்கிட்ட பேசுறது லகுவானது. தகப்பட்ட பேசுறது, தகப்பட்ட பிள்ளை பேசுறது போல, நண்பன்கிட்ட நண்பன் பேசுறது போல, சிநேகிதன் பேசுறது போல, சிநேகிதி பேசுறது போல, ஒரு குழந்தை பேசுறது போல ஆண்டவருக்கு நிச்சயம் போல தெரியாது. இத்தனை வருஷம் நான் ஊழியத்தில் இருக்கிறேன், இத்தனை வருஷம் ஆச்சுங்க. எவ்வளோ பைபிள் காலேஜில் போய் பாடம் எடுத்திருக்கிறேன், எவ்வளவோ மெசேஜ்கள் கொடுத்துருக்கிறேன், என்னென்னமோ ஊழியர்கள் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல போய் நான் மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட முதல் முறையாக நான் கொடுக்குறது போலவே ஜெபத்தில் அந்த தேவ பயத்தோடு தேவ ஞானத்தில் கேட்டு தேவ சுவாசம் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் என் வாழ்க்கை. எனக்கு தெரியும் நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு வார்த்தை கொடுத்துருக்கேன், இவ்வளவு நான் நடத்திருக்கேன், இத்தனை பைபிள் காலேஜில் இத்தனை பேர்களை எழுப்பி ஆர்டினேஷன் கொடுத்துருக்கேன். அந்த ஆணவத்தோடு வரமாட்டேன். இன்னைக்கும் தேவனுடைய கையில் கிரியையாக, தேவனுடைய கையில் ஒரு சின்ன ஒரு விழுதாக, ஒரு சின்ன விதையாக தான் உட்காருவேன், அவருடைய பிள்ளையாக தான் உட்காருவேன். தேவ பயத்தோடு வருவேன். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு, ஆராதனை பண்ணி முடித்த பிறகு, வார்த்தை கொடுத்து முடித்த பிறகு ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவரே நான் எப்படி பண்ணேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என் மனைவிட்ட கேட்பேன், என் தாய் தகப்பனுக்கும் என் தாய்கிட்ட கேட்பேன், தகப்பன் எப்படி இருந்துச்சு. என் தகப்பன் முந்திடுவார், ஐயா பாஸ்டரையா நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கேட்டு வந்து என் வீட்டுக்கு வந்தேன், வீட்டில் டிவியை போடும்போது, டிவி ஆன் பண்ணும்போது அதில் ஒரு ஊழியக்காரன் அதே மாதிரி பேசிட்டு இருக்கான் ஐயா அப்படின்னாரு. அதே மாதிரி நிறைய விசுவாசம் சொல்லுவாங்க, நீங்கள் பேசுறதுக்கு அப்புறம் இந்த ஊழியக்காரன் பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் யாருமே இவன் பேசுறது போல நீ பேசணும்னு சொல்றதே கிடையாது. அதான் ஆவியான காரணம். இன்னைக்கும் ஆவியானோட பயந்து தான் செய்ய முடியும். எல்லாம் தெரியும். நீங்கெல்லாம் எப்படின்னா, எனக்கெல்லாம் தெரியும், சௌமனெல்லாம் வானவில் வளைச்சிடுவேன், மழை வானம் வரும். இப்படிதான் ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருந்தார். மழை வானம் வரும், ஜெபம் வானம் வந்துடும், மழை நிற்க சொல்ல நின்றுடும். ஏன்? நான் ஜெபம் பண்ணும்போது செத்து போன நாயை உயிரோடு எழுப்பினேன், செத்து போன மீனை உயிரோடு எழுப்பினேன். எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம் 2003. பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டு இருக்கையில பாப்புனுச்சுல ஒரு கட்டையை வச்சு அடிச்சுட்டான், செத்து போச்சு. பாஸ்டம்மா ரொம்ப கவலையாக போச்சு. சரி ஒரு மணி நேரம் நினச்சி இழுத்துட்டு போய் போட்டுருவோம். நின்றுட்டு பார்த்துட்டு அந்த போய் கூப்பிட்டு வச்சு தலையில் கழிச்சவங்கன்னா எந்திரிச்சிச்சு. அதுமாதிரி வீட்டில் மீன் வளர்த்தோம், அந்த மீன் வந்து செத்து போச்சு. எடுத்து கையில் வச்சு ஜெபம் பண்ணி உயிர் வந்துடுச்சு. அதே போல் ஒசூரில் ஒரு குழந்தை, ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. ஒரு குழந்தை இறந்துருச்சு. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு குழந்தை இறந்துருச்சு, அதை நாங்கள் மண்ணில் போட்டு புதைக்க போகிறோம், நீங்கள் பெங்களூர்லேருந்து ஜெபம் பண்ணுங்க போகணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இங்கேருந்து ஜெபம் பண்ணுவோம். இல்லை சிஸ்டர், அது உயிரோடு எழுந்து நான் ஜெபம் பண்ணேன், உயிரோடு எழுந்துருச்சு. இன்றைக்கி அதுக்கு ஒரு 16 வயசுக்குள்ள இருக்கு, 16-17 வயசு. இன்றைக்கி அது உயிரோடு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி அவ்வளோ பெரிய காரியங்கள் தான். ஆனாலும் இன்னைக்கும் எங்களுக்குள்ள கர்வம் ஆணவம் மிஞ்சி இருக்காது. ஆண்டவருக்கு கீழே தான் இருக்கும், ஆண்டவருக்கு கீழே தான் எல்லாமே செய்வோம், ஆண்டவர் மேலே தான் இருப்பார். இன்னைக்கு வரைக்கும் அது பெருமையா அது நாங்கள் என்னைக்கு வெளியே சொல்லிக்கிறது கிடையாது. ஆமென். சில காரியங்கள் நாங்கள் இழந்து போயிருக்கலாம், என்னுடைய மகள் விஷயத்தில் நாங்கள் இழந்து போயிருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு ஆண்டோடைய சித்தம் இன்னதென்று அறியப்படியாது அதை செய்து முடிக்க வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிருக்கின்றதை நாங்கள் சொல்லுவோம். கரெக்டாக முடிச்சிருக்கோம். தகப்பன் செய்ய வேண்டியதை, மனைவிக்கு அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை, தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதை, சபைக்கு செய்ய வேண்டியதை, ஆண்டு செய்ய வேண்டியது எல்லாம் உலகப்பிரமாக செஞ்சு முடிச்சு நிறைய பண்ணிச்சு நான் நினைக்கிறேன். ஒழிய அது குறை வச்சுட்டு போச்சு, அந்த வேலையை நாங்கள் செய்யவில்லை. அதுவும் ஆண்டோடைய சித்தம்.
இல்லைங்களா? அதனால ஜெபம் ஜெயம் தரும். குடும்பத்தில் இன்னைக்கு தனி ஜெபத்தை ஆரம்பிங்க, குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. பிள்ளைகளை சொல்லுங்க, எந்திரிக்கும் போது தட்டி எழுப்பி பிள்ளைகளை சமைச்சு அடிச்சு துன்புறுத்தி அப்படி இருப்பாங்க. காலை எந்திரிக்கையில போன தலையில வச்சுட்டு படுக்காதீங்க, பைபிளை தலைமாட்டை வச்சுட்டு படுங்க. காலை எந்திரிக்கையிலே பைபிளை எடுத்து ஜெபம் பண்ணுங்க, பைபிள் எடுத்து படிங்க. உங்க பக்கத்திலே பைபிள் இருக்கணும். இருக்கீங்களா? பைபிள் எடுத்து காலை எந்திரிச்ச உடனே காலையில 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஜெபத்தை ஆரம்பிங்க. அடுத்து வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஸ்கூலுக்கு போன பிறகு ஒரு ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுறத உட்காந்து நல்லா நின்றுக்கிட்டு ஆண்டு வேலை ஸ்கூலில் காலேஜ் ஜெபம் பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் காலேஜுக்குள்ளே வந்துட்டேன், ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டேன், வேலை செய்கிறதுக்கு வந்துட்டேன், வியாபாரம் செய்கிறதுக்கு வந்துட்டேன், உங்கள் கருத்தில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கணும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. வேலையை முடித்த உடனே ஆண்டவரே நல்லபடியாக வேலையை முடிக்க வச்சிங்க, நான் வீட்டுக்கு போய் கூட முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்த உடனே கைகால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு வேலையில் என்னை அற்புதமாக எடுத்து பயன்படுத்துங்க, வியாபாரத்தில் பயன்படுத்துங்க, ஸ்கூலில் பயன்படுத்துங்க, நன்றி. என்னுடைய போக்கிலே வந்து கற்றுக் கொடுத்தீங்க, நன்றி. சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு ஏசப்பா நீங்கள் எத்தனையோ பேர் எனக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு போய் சேரணும், ஆகாரம் போய் சேரணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காவது ஆகாரம் கொடுக்க என்னை ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்குள்ள கொண்டு வாங்க, என்னை பலப்படுத்த கையும் பிரயாசத்தை ஆசைப்படுங்க. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, தண்ணி கொடுத்துருக்கீங்க, நன்றி. இது ஆசைப்படுங்க. இதன் மூலம் என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஆசைப்படுங்க. நம்மளும் சாப்பாடை பார்த்துட்டு குழம்பு பார்த்துட்டு என்ன சாப்பாடு என்ன குழம்பு, ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும், ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும், வீட்டில் தான் சாப்பிடணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜெபத்தை ஆரம்பிங்க, ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் சொல்லுங்க, ஆண்டவரே ஆவியானவரே நான் ஜெபம் பண்ண எனக்கு தெளிவான இதயத்தை கொடு, தெளிவான ஞானத்தை, தெளிவான கண்ணை கொடு, தெளிவான பேச்சை கொடு, கண்டுபிடிக்க தெளிவான கத்து நிச்சயமாக ஜெபம் ஜெயத்தை. நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணாமல் இருந்தாலும் தான் நீங்கள் ஜெயத்தை நீங்களும் உங்கள் குடும்பமும் இழந்து போயிட்டீங்க, ஜெயம் இல்லாமல் இருக்கிறீங்க. இதோடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியை அடுத்த வாரம் கண்களை பிடித்தர. ஜெபம் ஜெயம் தரும் என்ற வார்த்தையில ஆண்டவரே நான் தேவ ஆவியான சொன்னது போல பேசுகிறேன். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளுக்கு கிருபையை தாங்க, வாலிப பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாங்க, சகோதர சகோதரிகளுக்கு கிருபைகளை தாங்க. ஜெப ஆவிகளை கூட ஜெபத்தினால் வரக்கூடிய ஜெயத்தை முழுமையாக பெற்றுவாங்க. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் தீர்க்காயுசும் அன்பும் சமாதானமும் பலனும் ஆரோக்கியம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் 1000 10,000 எழுப்பினார். மகா சிறந்தவர் இயேசு கிறிஸ்து கொம்பாக இருந்து தாவீதுக்கு ஒரு கொம்பை உயர்த்தினது போல இவர்களுக்கும் ஒரு பரிசுத்த ஆவியோட கொம்பை உயர்த்தி இவர்களை பாதுகாத்து நடத்தும், ரட்சித்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்கள் அனைவரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.